வணக்கம் ஷெஃப் ராஜா. கல்யாண பூசணிக்காய் கூட்டு, மஞ்சள் பூசணிக்காய் சொல்லலாம். எப்படி செய்யணும்னா, தாளிப்பு வந்து கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், சீரகம் போட்டு, ஆனியனு, க்ரீன் சில்லி, இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலை, வெங்காயம் பேஸ்ட்டு, பூண்டு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம், தேங்காய், ஜீரகம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா வந்து பேஸ்ட். மசாலா ரெடி. ஆல்ரெடி பருப்பும் பூசணிக்காயும் ஒன்றா போட்டு வேக போட்டு வச்சுருக்கோம். மசாலா வச்சோன்னா அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. இதான் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், தெரியுதா? அதில் கொட்டியாச்சு. மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு கொதி வந்தாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். கல்யாண பூசணிக்காய் கூட்டு, தக்காளி போடாமல் வெறும் ஆனியன் மட்டும் போட்டுருவோம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ கிண்டி விடலாம், அடி பிடிக்கும். ஏன்னா பருப்பு சிறு பருப்பு இல்லை. இப்போ நெய் ஆல்ரெடி தாளிப்புலேயே தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நெய் போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.